டேய் சீக்கிரம் போடா. தம்பி நான் மாவட்டம் பேசுறேனுங்க. சொல்லுங்கண்ணே. அப்பா போன் அமுத்தி வச்சிருக்காருங்க. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? தெரியும்ண்ணே, நான் பாத்துக்கிறேன். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன், நீங்க வைங்க. சரி. வர வர அந்த சமையல்காரன் சாப்பாடு யாராவே மூஞ்சில லைட் அடிக்குதே? டேய் நம்ம சின்னையாடா எழுதுறா. ஏன் தம்பி இங்க வந்திருக்காப்ல? தம்பி தம்பி அப்பாங்கடா. ஐயா உள்ள. டேய் சொல்றா. என்ன தம்பி ஏதா பிரச்சனையா இங்க வந்திருக்கீங்க? அப்பாங்க. அப்பா உள்ள வேலையா இருக்காரு, நீங்க வீட்டுக்கு போங்க. அப்பா நான் காலைல வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அப்பா கூப்பிடு. தம்பி இப்ப வேணாம் தம்பி, நீங்க இங்க வந்து தெரிஞ்சாலும் தம்பி கேளுங்க தம்பி. யார் இந்த நேரத்துல? கூப்பிடியா தாள. அவர் இப்பதான் டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, கட்சி ஆபீஸ்ல ஆப் படிச்சிட்டு இருக்காங்க. இங்க இவர் என்னடா தோப்பு வீட்ல கூத்து அடிச்சிட்டு இருக்காரு. அன்பு வெளிய வர சொல்லதால. இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கேன்லடா. போ, எதா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம். உங்களுக்கு எம்பி சீட் இல்லையா? அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாமா? என்னடா சொல்ற? மகளிர் அணி தலைவி மாப்பா மணிமேகலையோட புருஷ சேதுபதிக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களா. நாளைக்கு 2 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்களா. டேய் முத்து சிங்கா எங்கடா போறீங்க? ஏய் நீ முதல்ல உன் பொண்டாட்டிய பாரு. பெரியண்ணே இது சரியில்லைண்ணே. அறிவில்லை உனக்கு? இவ்வளவு பேர் உள்ளார வந்திருக்கோம்னு சொன்னா எல்லாரையும் போட்டுட்டு தானடா உள்ளார வந்திருப்போம். செத்து போனவங்களை எல்லாம் கூப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியண்ணே இப்ப நான் எம்பி கேண்டிடேட். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னையா பிரச்சனை ஆயிடும்? ஒரு கலெக்டர் குடும்பத்தையே குப்பலாரிய வச்சு க்ளோஸ் பண்ணவன் நீ. வெறும் ஒரு எம்பி கேண்டிடேட். ஒழுங்கா வாபஸ் வாங்கிட்டு உயிரோட இருக்கிற வழியை பாரு. இந்த மணிமேகலை சொல்லுமா? என்னங்க வாபஸ் வாங்கிக்கங்க. அண்ணன் சொல்றத கேளுங்க. அண்ணன் நான் சொன்ன அவர் கேப்பாருன்னு. என்னையா வாபஸ் வாங்கிடுறியா? உசுரே போனாலும் வாபஸ் வாங்க மாட்டேன். ஏய் லூசாடா நீ. உயிர் போன அப்புறம் நீ எப்படிடா வாபஸ் வாங்குவ? என்ன மணி, நீ சொன்னதெல்லாம் கேட்பான்னு சொன்னா வாபஸ் வாங்க மாட்டாங்கிறான். பொண்டாட்டி பேச்ச கேட்காதவன் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? ஐயோ ஐயோ என்னங்க ஐயோ
ஐயா சாமி நீவானே ஏதோ தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா ஏய் ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா 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 நல்லா இருப்பீங்கய்யா கலங்காத்தால தூங்குது பாரு. ஏய் நாய எந்திரா. பாண்டியா என் மேல கை வச்சான்னு வச்சுக்க இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த பாண்டியன் மட்டும் ஒருத்தனை காணாடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை காகுல்ல கூட போய் கண்டுபிடிக்க முடியாது. அது காகுல் இல்ல கூகுள். நீ என்ன விட அதிகமா படிச்சேங்கிற திமிர்ல பேசுறல்ல, நீ இனிமே உயிரோட இருக்க கூடாதா? வெல்டன் மிஸ்டர் பாண்டியன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரவுடிங்களையும் அழிச்சிட்டீங்க. உங்க சேவையை பாராட்டி கவர்மெண்ட்ல உங்களுக்கு பரமவீர் சக்கர அவார்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க. அவார்டா? நோ சார். என்ன ஆச்சு சார்? யோ, ராத்திரி தூக்கம் லைட்டா கண்ணை மூடுனா கெட்ட கெட்ட கனவா வருதியா? என்ன சார் கெட்ட கனவு? ஊர்ல இருக்க ரவுடி எல்லாம் என்கவுண்டர்ல சுட்டுறனா கவர்மெண்ட் நமக்கு அதுக்காக அவார்டு கொடுக்குறாங்க. சார் இது சூப்பர் கனவு சார். யோ, எதியா சூப்பர்? ஊர்ல இருக்க ரவுடிங்களா செத்து போயிட்டா நமக்கு யாரையா மாமல் கொடுக்குறது? ராசா, நமக்கு அவார்டு முக்கியம் இல்ல, கலெக்ஷன் தான் முக்கியம். யோ, நீ முதல்ல வண்டியை மார்க்கெட்டுக்கு ஓட்டு. சரி சார். தூக்கம் கலையிற மாதிரி ஒரு நல்ல டீ அடிப்போம். எடு. வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடிடுங்க. வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடிடுங்க. ரெண்டு கட்டிங்க தெருமை வையே, போகும்போது பார்க்கலாம். கில்லாடி சார். ஆமா, இன்னைக்கு ஏதாவது அரசு விடுமுறையா என்ன? இல்லையா சார். அப்போ கரவேட்டி ஏதாவது மண்டையை போட்டுச்சா? நமக்கு தெரியாம எப்படி சார்? இல்ல இந்த ஜாதி சண்டை மத சண்டை ஏதாவது? அட நீங்க வேற சார், இதெல்லாம் உருவாக்குறதே நம்ம தானே சார். அப்புறம் ஏன் மார்க்கெட்ல யாருமே இல்ல? தெரியலையே சார். ஒருத்தனையும் காணுமே, எங்க போயிட்டானுங்க? அடடடா. ஓஹோ. யோ ஏட்டு சார், இந்த மார்க்கெட் புறம்போக்கு இடம் தானே? ஆமா சார். அப்போ ஒண்ணு பண்ணு, சட்டத்தை காப்பாத்துறதுக்காக சட்டப்படி இந்த மார்க்கெட்ல இருக்க கடைகள் எல்லாம் சீல் வச்சு 15 நாள்ல காலி பண்ணணும்னு எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் ஓட்டு. ஓகே சார். என்னடா இது? சீல் வைக்கிறாங்க, சீல் காய்ச்சி வரானுங்க சார். என்ன சார் இது? சட்டற உள்பக்கத்துல திறந்துட்டு வராங்க. இவங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலிங்க சார். புத்திசாலிங்களா இல்ல, புத்திசாலிங்களா. ஆமா ஆமா, நான் வர்றேன்னு தெரிஞ்சு கடைகள் எல்லாம் இழுத்து இல்ல, முடியல. ராகுகாலம் போறோனே கடையை திறக்கலாம் தான், அதுக்குள்ளேயும் நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப பேசுறானுங்க. நீ கடை இழுத்து முடி சீல் வையா. சார் தப்பு நடந்து போச்சு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். அதாவது அத நான் சொல்றேன். தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாமி கிட்ட போய் நின்னுட்டு அந்த தப்பை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அர்ச்சனை பண்ணுவீங்கல்ல. அதே மாதிரி இப்ப இன்ஸ்பெக்டர் கோவத்துல இருக்காரு, அவரை குஷிப்படுத்தணும். அவரை குஷிப்படுத்தணும்னா அவரை புகழ்ந்து பாட்டு பாடணும். யார் அதிகமா புகழ்ந்து பாட்டு பாடுறீங்களோ அவங்க கடை பக்கத்துக்கு 1 மாசத்துக்கு இன்ஸ்பெக்டர் வரமாட்டாரு. ஓகே சார். இது ரொம்ப நல்லா இருக்கே. உன்னை கூடிய சீக்கிரம் ஐஜி ஆக்கிறேன். தேங்க்யூ சார். ஆடுங்கடி. அண்ணாடங்காச்சிய அறவேக்காடு மனுஷன கேட்டு கேட்டு புடுங்குவானே, எதையும் ஐயாக்கி கொத்து விடுவானே. டேய், பாராட்டி பாட சொன்னா தினசா திட்டுறீங்களா? ஐயா, நாங்க போய் உங்களை திட்ட முடியுமா? அப்போ இது என்ன? அதுவாங்கய்யா. ஐயா மூஞ்ச பாரு. போடா போடா பொடி மட்டை, கண்ணு ரெண்டும் கைத்தட்ட. போடா போடா பொடி மட்டை, கண்ணு ரெண்டும் கைத்தட்ட. ஐயாவோட பெருமைய பட வேணும் கூமுட்டை. காட்டு புலி ஒண்ணு, காட்டு புலி ஒண்ணு காக்கி சட்டை போட்டுக்கிச்சு. வீட்டு புலியாட்டம், வீட்டு புலியாட்டம் அச்சமெல்லாம் கரைஞ்சிடுச்சு. கம்பீரமா வேட்டையாடும் பாரு, ஊருல இவர மிஞ்ச கிளவாணி யாரு? போடா 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 போடி மாட்டா, கண்ணு ரெண்டும் கை தட்ட. போடா 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 போடி மாட்டா, கண்ணு ரெண்டும் கை தட்ட. தல்லே முல்லே தல்லே முல்லே இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லு. தல்லே முல்லே தல்லே முல்லே இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லு. வெண்டக்கா விரலுக்கார எங்க ஐயா. ஆமா ஆமா. வெள்ளரிக்கா பேச்சுக்கார
பச்சை மிளகா கோவக்கார எங்க ஐயா, பாவக்க மனசுக்கார எங்க ஐயா. ஏய் என்னது? இல்லங்கய்யா, எங்கய்யா பாவம் பாக்குறையான்னு சொன்னையா. முட்டா பையன் இவன்லாம் ஒரு போலீஸுக்காரன். இவனுக்கு நம்ம டீ ஆத்தி கொடுக்கணுமா? அதோ ஆத்தினி ஆத்துவாரு, ஏதோ ஏத்தினி ஏத்துவாரு, சாத்தோ சாத்தினி சாத்துவாரு, தேத்தோ தேத்தினி தேத்துவாரு. ஏய் என்னடா சொல்ல வர? சண்டையோட போனா ஆத்தி வைப்பாரு, அட நியாயத்தை ஏத்தி வைப்பாரு. ஏவம்பு பண்ண பார்த்தா அவனை சாத்தி வைப்பாரு, மனச தேத்தி வைப்பாரு. இவரு பால போல வெள்ளையான வெள்ளை, அது அடிக்கும் பாரு கொள்ள கொள்ளையான கொள்ள. என்னது சார்? நம்ம மனசு அடிக்கும் பாரு கொள்ளன்னு சொன்னேன் சார். போடா போடா பொடிமட்ட, கண்ணு ரெண்டும் கைத்தட்ட. போடா போடா பொடிமட்ட, கண்ணு ரெண்டும் கைத்தட்ட. போடா போடா பொடிமட்ட, கண்ணு ரெண்டும் கைத்தட்ட. போடா போடா பொடிமட்ட, கண்ணு ரெண்டும் கைத்தட்ட.